இந்த கிறிஸ்துமஸ்க்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்களேன், கொஞ்சம் கேட்போம். இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அழைச்சாருன்னு தெரியுமா? தெரியுமே. பிதாவே என்று அழைச்சாரு, என் தேவனே என்று அழைச்சாரு, இப்படி பல வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாரு. அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் பேசின லாங்குவேஜ் அரமைக், செமிட்டிக் லாங்குவேஜ் சேர்ந்தது. இந்த செமிட்டிக் லாங்குவேஜ்ல தான் ஹீப்ரூ, அரபிக், அரமைக்லாம் வரும். அந்த அரமைக்ல காட் என்னன்னு சொல்றாங்கன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து பேசினது அரமிக் தான், ஆனா அந்த அரமிக்ல காட எலா என்று தான் சொல்றாங்க. எலா அதாவது அல்லாஹ். எலா எலா அல்லா இல்ல, எலா. சோ இயேசு கிறிஸ்து கர்த்தரா அல்லாஹ்ன்னு அழைச்சிருக்காரு. எலா எலா அல்லா இல்ல, எலா. நீங்களே கூகுள் சர்ச் செஞ்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து அல்லாஹ் என்று அழைத்தாரா என்று. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் பிதாவை அல்லாஹ் என்று அழைக்கவே இல்லை. அல்லாஹ்ன்றது ஏதோ ஒரு தனி கடவுள் கிடையாது. அல்னா த, இலாஹ்னா காட். ஒரே இறைவனை சொல்லக்கூடிய அரபி சொல் தான் அல்லாஹ். நீங்க சொல்லுகிற அல்லாஹு தனி கடவுள் தான், அதாவது முகமதுவினால் உண்டாக்கப்பட்ட கடவுள். இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க, என்னுடைய பிதா என்னிலும் மேலானவர்னு, அதாவது அல்லாஹு அக்பர். அதே இயேசு கிறிஸ்து தான் சொல்லி இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துவை இறைவன் என்று சொல்லுகிறார். இனிமே இறைவனை இயேசு கிறிஸ்து அழைத்தது மாதிரியே அழைப்போம். கண்டிப்பா. இயேசு கிறிஸ்து பிதா என்று அழைத்தார், அப்போ நீங்களும் பிதா என்று அழைக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து அநேக முறை பிதா என்று அழைத்தார், அப்போ இஸ்லாமியர்களாகிய நீங்களும் அல்லாவை பிதா என்று அழைப்பீர்களா? சாத்தியமே இல்லை. ஏன்னா குர்ஆனின் அடிப்படையில அல்லாஹ் யாருக்குமே பிதா கிடையாது. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான உறவு ஒரு எஜமானன், ஒரு வேலைக்காரன், அவ்வளவுதான். நீங்கள் அல்லாஹ்வின் அடிமை. நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் ஆக முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதனால இயேசு கிறிஸ்து அழைத்தது போல உங்களால அழைக்கவே முடியாது.